கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு இன்றைய தலைப்பு கண்ணீரின் விலை. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56:8. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியுமா என்றால் முடியாது. அதுபோலதான் கண்ணீர் இல்லாத வாழ்க்கையும் மனிதனால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவனிடமாய் சிந்தும் கண்ணீருக்கு விலை மதிப்பு உண்டு என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணீருக்கு தேவனிடத்தில் கணக்கு உண்டு. நாம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் தேவனுடைய துருத்தியில் உள்ளது என்பதை இந்த வசன பகுதி தெளிவுபடுத்துகிறது. எந்த ஒரு கஷ்டத்திலும் வேதனையிலும் மனுஷனை நோக்கி ஓடி கண்ணீர் சிந்தாதிருங்கள். தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை தண்ணீராய் சொரியுங்கள். ஏனென்றால் உங்கள் கண்ணீருக்கு தேவ சமூகத்தில் தான் பலன் மிகுதியாய் உண்டு. நம்முடைய கண்ணீரை பார்த்து தேவன் அமைதி காக்கிறவர் அல்ல. மரியாளுடைய கண்ணீருக்கு தேவனும் கண்ணீர் வடித்தார். அவளுடைய கண்ணீர் தான் தேவனை செயல்பட வைத்தது என்று கூட சொல்லலாம். அதுபோல செயலற்ற நம் வாழ்க்கையிலும் கண்ணீர் தான் தேவனை செயல்பட வைக்கிறது. கண்ணீரால் கூட்டி அளிக்கப்பட்ட வாழ்வு. இசைக்கியா ராஜா பெருமூச்சோடு தேவனிடம் கண்ணீர் வடித்ததினால் தேவன் அவனுக்கு வாழ்நாட்களை கூட்டி அளித்தது மட்டுமல்லாமல், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்பதாகவும் பதிலளித்தார். வேதாகமத்தில் பேசப்படும் பெண்களான ஆகாருடைய கண்ணீரையும் அன்னாளுடைய கண்ணீரையும் தேவன் கண்டார். எனவே தேவ பிள்ளையே, தேவனிடம் கண்ணீர் வடிக்க தயங்காதே. உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அது வீண் போகாது. கண்ணீரை நதியாய் சிந்து தேவ சமூகத்தில் வந்து அதுவே உனக்கு பலன் தரும் இன்று. ஆமேன்.